நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் உள்ளதை சொல்லுவேன் நல்லதுக்கு. ஆமாம், இதுதான் நம்ம ஜேகே டிவியுடைய தாரக மந்திரம் அல்ல தராக மந்திரம் வச்சுக்கலாம். ஆமாம், சேரனோட படம் இளவரசு, அந்த பழைய கேமராமேன் ஒரு குணச்சித்து நடிகர். அவர் ஒரு அயன்மேனாக இருப்பார். அப்போ அவருடைய துணைவியார் அவரை விட்டு விட்டு வேறொருவருடன் அந்த அயன் பண்ண வந்தவங்க கூட ரொம்ப சிலாகித்து பேசி கொண்டிருப்பார்கள். அது அவரோட போயிடுவாங்க, பிள்ளைகளை விட்டு விட்டு போய் விடுவார்கள். உடனே அவர்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் வெக்க ரோஷம், நீ உன் பொண்டாட்டி போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னோட அதுக்கு அவர் சொல்லுவாருங்க, இருந்தாலும் வெட்டக்கூடாத குத்து, நீ சொல்கிறேன்னு ஓடி போன என் பொண்டாட்டியை வெட்டி குத்திவிட்டு நான் ஜெயிலுக்கு போனால் என் பிள்ளைகளை யாரையா பார்க்கறது? அவளுக்கு இப்போ என்னிடம் என்னுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் பிடிக்கவில்லை, வாய்ப்பு வசதியாக கிடைச்ச இடத்துல போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுங்கிற முடியா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவான். இன்னொரு 2-3 சீன் போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டா ஓடி போனவனை வச்சுக்கிட்டு வெக்கங்கட்டதனமாக வச்சிருக்க நீ அப்போ அவர் சொல்லுவார், ஆமாப்பா போனது உண்மை, இருந்தது உண்மை. அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவார். வந்துவிட்டார், இப்போ அங்கே பிடிக்கல, வந்துவிட்டார், என்னிடம் வந்துவிட்டார், நான் தான் இருந்தேன். அப்போ என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும், அவளை வெட்டக்கூடாத குத்து, அதில் வெட்டமான குத்தமான பிள்ளைகளுக்கு தாயாக வந்துவிட்டார். அவள் தாயாக இருக்கிறார், இது மனைவியாக இருக்கிறார் என்பது இது ஒரு அடிப்படையான விஷயம். அதை விட ஆர்கே செல்வமணி இயக்குனர் அவர் பல மேடைகளை சொல்வார். அவர் மனைவி ஒரு நல்ல நடிகை, ரோஜா செல்வமணி ரோஜா என்பதை விட 2 பேருமே இன்றைக்கி அவர் ஒரு பெரிய தொழிலாளர் சம்மேளனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு. 2வது ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கராக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய வினோதா இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நெல்சனாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் முன்பு அவர் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர். பிரம்மாண்டத்தை கொடுத்தவர்கள் யார்? செல்வமணி, அந்த வகைராக்கள், அந்த யார் ஆபாவானன், அரவிந்தராஜ் வகைராக்கள். அவர் சொல்வார், மனைவியிடம் தோற்றுப்போங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறணும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, மனைவியிடம் தோற்றுப்போகணும். மனைவி என்பவர் யார்? ஒரு குறிப்பிட்ட முறைய கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களுக்கும் பொதுவான ஒரு வேதம் பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடில் இறைவன் படை கொண்டும் போது உதவியாகவும் துணையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண்மகனை படைத்து ஒரு விழா இருந்து ஒரு பகுதிக்கு உயிரூட்டி மனைவியை கொடுத்ததா சொல்வார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் உடம்பில் இருந்து. சரி, முந்தி பிறந்தவங்க ஆம்பளை இதனால பண்ணுறாங்க, பிந்தின்னா அது அப்படி தான். பெண்ணுன்னு வச்சுக்கோமே, பெண்ணோட விழா இருந்து ஒரு பையனை போட்டு இது இட் வாஸ் தேட். என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன் மனைவி உன் உடம்பில் இருந்து வந்தவள், உனக்கு உயிரோடும் மூடோடும் இருக்கக்கூடியவள் என்பதுதான் அதனுடைய பொருள். அது கணவன் இறந்து விட்டால் உடனே உடன்கட்டை இருந்து எரித்து கொண்டுருவாங்க. அல்லது மறுமணம் என்று பெரியார்கள் சொன்னார்களும், பெரியார்கள் மற்ற திராவிட இயக்கங்கள் சொன்னாலும் அது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அது கணவன் இறந்து விட்டார், கணவன் விவாகரத்து பெற்று விட்டார், இல்லை கணவன் முற்று ஓடி விட்டான், இயலாத பையெல்லாம் அந்த முடியல பாருங்கள், முடியல முற்று ஓடி விடுவான். அவனால் உடல் ரீதியாகவும் இல்லற ரீதியாகவும் தாம்பத்திய செக்ஸ் ரீதியாகவும் இலை. அதுக்கு இந்த பெண்ணை எங்கெங்கே போகிறானோ வரானே, அவங்ககிட்ட பேசினா இவன்கிட்ட பேசினா, நீ வேலை செய்கிற இடத்துல அங்கே வச்சிருக்க, இவனை வச்சிருக்கேன்னு சொல்லி போனால் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டா, இந்த மாதிரி உன்னால் முடியலன்னு சொல்லி ஒத்துக்குவோம். அதுக்கான கவுன்சிலிங் அதை விட்டுவிட்டு அவங்க கூட இருக்கா, என்னத்தை வச்சுட்டு போன விலை பிடிச்சா கிடைக்க முடியாது. இதுக்கு நிறைய நண்பர்கள், இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உள்ளூரில் இருக்கக்கூடியலாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வேவு பார்க்கறதுன்னு வைக்கிறாங்க. அவர்கள் எடுப்பார்கள், பேமெண்ட் வாங்குறாங்கல்ல, எடுப்பார்கள். நீ அது வாக்கா இது வாக்க கூட அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து கொடுத்து பேமெண்ட் தானே. எவன் பொண்டாட்டி எவன் எடுக்கிறது, யார் ஏற்பாடு பண்ணுறது? இது மாதிரி மனைவிமார்களும் செய்கிறார். இவர் எங்கே போகிறாரு வர்றாரு, எங்கே இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறது. இதை அரச மரத்தை சுற்றி அடி வயிற்றுல கை வச்சு பார்த்தா புள்ள எப்படி இருக்கும்? சேர்ந்தா தானே. நான் வெளிநாட்டில் உட்காந்துருக்கிறேன், நான் இங்கே வெளியூரில் இருக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் வர்றேன், வந்த அன்னைக்கு மூஞ்சி தூக்கி மோட்டோவில் வச்சு முட்டிக்குவேன், இழிப்பேன், கடிப்பேன், நினச்சா இழுத்து போட்டு அடிப்பேன். எங்கே வரும் உணர்வுகள், எங்கே வரும் உணர்வுகள் என்பது ஒரு மெல்லிய எவ்வளோ படங்கள், எவ்வளோ அதை விட்டாச்சு. அதை இப்போ இருக்கக்கூடிய அம்மாக்கள் இருக்காங்கல்ல, மாமியார்கள் என்பது பெற்றோர்கள். ஒரு அற்புதமான விஷயம், தினம் போடுறது. இவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேண்டியது. பிள்ளைகள்கிட்ட கேட்குறது, எங்கே பேசினாப்புல, ஏது பேசினாப்புல, இது கேட்டால்
அவர்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா பல பிள்ளைகள் பொய்ய விட, ஆமாம் அவங்க 2 பேரும் ராத்திரி 12 மணி பேசியிருப்பாங்கப்பா. இப்படியே பல குடும்பங்கள் வீணாக போயிடும். நல்ல வாழ்க்கை வீணாக பிறகு வந்து கை காலை எடுத்துக்கிட்டு புற்றுநோய் வந்து நிறைய பேர் நோய்கள் வந்து பார்ப்பதற்கு 2வது 3வது வருவர் பார்ப்பதற்கு யாரும் இல்லாமல், அதனாலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு கட்சி தலைவரோட குடும்பம் எப்போ பார்த்தாலும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், கூட பேசியிருக்கேன், நீ கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி பேசி, ஆமாடா என்ன பண்ணுங்கிற அவன் நான் வச்சிருக்கிறேன் அடுத்ததாக தானே சொல்லுவாங்க. 10 சொல்லும் பொழுது இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆமாம் இப்போ என்ன பண்ணுற, வேலைக்காரியை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த அயன் போடுற கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பால்காரை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ரோட்டில் போகிற வாக்கிங் போகிறப்ப பேசுனா கம்ப்ளைண்ட் பண்ணுறது பண்ணுவோம். ஆமாம் இப்போ என்ன பண்ணுங்கிற பல குடும்பங்கள் நிதான பொறுமையின்மையால் போயிடும். ஆமாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய வீரர், ஹரிச்சந்திரன் மிகப்பெரிய உண்மையாளர். இவர் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்னவென்றால் பிடிவாதக்காரர். ஆமாம் அது கருத்துக்கள் கிடைத்தது என்பது வேறு பக்கம் இருந்தாலும் இவர்கள் காம்ப்ரமைஸ் ஆனால் அப்படி போயிருப்பார். வரலாற்றில் இடம் பெறுகிறார்களா இப்போ அப்போ நக்க, அதாவது அப்போ தொங்கி தோன்று போனது அவங்களுக்கும் தெரியும். இதான் நடைமுறை. இன்னொரு பெரிய பத்திரிகையாளர், எனக்கு 82 வயதாகுதுங்க, எப்படி என்ன இருக்கு, எங்கே சாப்பிட்னா இங்கே ஒரு ப்ரெஸ்ஸில் கவர் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போவேன், இல்லைன்னாக்கா ஹோட்டலில் கையேந்தி போல் சாப்பிடுவேன். என்னென்னு இத்தனை 82 வயதாகுது, எங்கே அம்மா அண்ணி இருக்காங்களா, இருக்கா, ஆனால் இப்போ வேறொருத்தர் கூட இருக்கா. ஏன்னா நடைமுறை சரியில்லை. ஏன் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் இவர் அங்கே பஞ்சு பண்ணுறது, நீ அவனை வச்சிருக்க இவனை வச்ச, பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற விட்டு மேல் வீடு பால்காரன் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பேசி குடிச்சோரா போச்சு. இது வந்து நல்ல குடும்பம், ஒரு கோயில். நீ என்ன பெரிய வள்ளுவர் வெங்காயமானு கேட்கக்கூடாது. வள்ளுவரை இதுக்கு சொல்வதற்கு வள்ளுவர் தேவையில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பாக இருக்கட்டும், இன்னொரு ஜனாதிபதி பில் கிளின்டன், இவர்கள் அனைவரும் எவ்வளோ பெரிய தன்னுடைய நாடு மட்டும் உலகத்தையே கட்டி ஆண்டவர். ஆனால் அவர்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டோம். அவர்களுக்கு இடையில் மனைவிக்கு முந்தி வந்து முழங்காலிட வேண்டும். எதற்கு தெரியும், முழங்காலிட்டாதான் வாழ்க்கை சிறக்கும், மைண்டு ஃபுல்லாக டென்ஷன் ரிலீஃபு. அதாவது இலவச பொழுதுபோக்கு என்பது தாம்பத்தியம் தான்ங்கிறது பச்சையான விஷயங்கள். இதை நிறைய பேர் செய்வதில்லை. அங்கேருந்து வர்றது, பேங்க்கில் வேலை செய்கிறோம் 9-10 மணிக்கு வர்றது, அப்புறம் வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர் பேசுறது, ஃபோன் பேசுறது. பெண்களும் அப்படித்தான். அதுபோல் நிறைய இடத்துல என்ன செய்யறதுனாக்கா, நிறைய தொடர்புகள் வந்து சும்மா இருக்கிற ஆள்கிட்ட போய் வழியம்மன் கூப்பிட்டு பேசி 2 பேரும் ஒருத்தர் செய்து கொண்டு, இது வந்து பிள்ளைகள் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், தம்பதிகள் பிரியலாம், கூட்டு குடும்பங்கள் இருக்க வேண்டும். எப்போ பிள்ளைகளுக்குள் மருமகள் மகன் அல்லது மகள் மருமகளுக்குள்ள ஒம்பு சண்டை வரும்பொழுது, பேரிட்டி வரும்பொழுது எரியிற வீட்டில் எண்ணெய் எடுத்து ஊற்றக்கூடாது. அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு ஆதரவாக நம்ம எடுத்து சொல்லும் பொழுது பல தவறுகள் மறைக்கப்பட்டுவிடும். அதனால் அந்த ஆரம்பத்தில் நினச்சிங்க, இது எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப நல கோர்ட்டை போகிறோம், என்னையா ஈகோ பிரச்சனை, வீரபாண்டி கட்டவன் மாதிரி அந்த இது மாதிரி, அதை தவிர நான் வரமாட்டேன், இறங்கி வரமாட்டேன்னு போய் பிள்ளைகள் தவிக்குது. மறுமணம் செய்கிறார்கள். வந்தோடனே பொண்டாட்டி வந்து கேட்குறான், என்ன அந்த புது அவள் பேசக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, நான் தான் இருக்கிறேன். ஏன்னு பிள்ளையோட தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்க. ஒரு பிள்ளையார் 2 பிள்ளையார். இல்லைக்கு நண்பர் பார்த்திபன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து விட்டார். ஆனால் ஒதுங்கிய பிறகு அவர் பட்ட பாடு அருகே இருந்த நண்பர்களுக்கு தெரியும். இது நிறைய இடத்துல நடக்குது. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல வரோம், விவகாரத்து நோட்டீஸு கொடுக்குறாள். என்ன செய்யறான், ஒரு 3-4 லேடிஸுக்கு வந்து விவகாரத்து வாங்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த விவகாரத்தை வாங்கி ஜீவனாம்சை வாங்கி அவங்க கூட அந்த யார் இவருக்காக வாதிட்டு வந்தாரோ அவரோட பொண்டாட்டியை சேர்த்துக்கிறாங்க. யாருக்காக வாதிட போய் ஒரு வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் மனைவியாக சேர்த்து மாதமாக வருது, ஒரு கேஸ் 2 கேஸ் வருது. அந்த ஜீவனாம்சம் தான் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட வேண்டியது, இவர் குடும்பம் நடத்த வேண்டியது. எங்கே இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க போகிறப்போ வரக்கூடிய கணவன்கள் மனைவிகள், இது நிறைய இடத்துல நடக்குது. இது அக்காக்கள் கேட்க வேணாம், தங்கைகள் கேட்க வேணாம். நிறைய இடத்துல அம்மாக்கள் அப்பாக்கள் கொஞ்சம் டீசென்சியாக ஹேண்டில் பண்ணி தவிர்த்து விடுகிறார். அவர்களுக்கு சுயநலம் இல்லாத பட்சத்தில் டீசென்ஸாக, சுயநலம் பட்சத்தில் உள்ளே பூந்துடுறாங்க. எங்கே போகுது எல்லாம் படித்தவர்கள், நிறைய படித்த முந்தி வந்து எம்பிஏ படித்தது இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க பல. இப்போ யார் எடுத்தாலும் எம்பிஏ தான், யார் எடுத்தாலும் பிஇ தான், யார் எடுத்தாலும் இங்கே எதுன்னுட்டு சொங்கி போகிறான், என்ன தம்பி படிச்சிருக்கேன்னு கேட்டால் எம்பிஏ முடிச்சிருக்கேங்கிறான். எல்லாமே படிப்பு அதிகமாக, பண்பாடும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால்
அவருடைய வெறுப்புகள் என்ன ஆகி போகுதுன்னா வாழ்க்கையில். இப்படி தான் ஒரு அம்மா கேட்டாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தார், நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் நல்லா பயிர் அடித்து பிடிச்சி நம்ம சிவமணி மாதிரி அடித்து பண்ணிகிட்டு இருப்பார், இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே தான் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைவெளி விட்டு அதை அடித்தார். ஏது எல்லா ட்ரம்ஸும் அதை எடுத்து வச்சார், தவிர அவருடைய தெம்பை அங்கே மட்டும் தான் காமிச்சாருன்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ செய்யுது இல்லையா, அந்த ஒன்றும் யூஸ் இல்லைன்னு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் பிரித்து போட்டு விட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறான். ஏம்மா பார்த்தீங்க